இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை அசோக் நகரில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுப்பதற்காக இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதை அடுத்து காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திகில் வீட்டின் பின்னணியை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். ஓவர் டு யூ சாலமன், விரிவாக பதிவு பண்ணுங்க. சென்னை அசோக் நகரில் கடந்த சில நாட்களாக ஒரு பாழடைந்த பங்களா ஒன்றில் இளைஞர்கள் சிலர் ரீல்ஸாக எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பாழடைந்த பங்களாவில் அமானுஷம் நிறைந்ததாக இருப்பதாக கூறி அந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக பேய் உள்ளிட்ட பாடலுடன் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பதிவிட்டு வந்தனர். இந்த வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த இளைஞர்கள் அந்த பாழடைந்த பங்களாக்குள் எகிரி குதித்து உள்ளே சென்று அந்த பங்களா முழுவதிலும் பார்த்தபோது அதில் முழுவதிலுமே புகைப்படங்கள் மற்றும் சிதிலமடைந்த அந்த சுவர்கள் மற்றும் அது மட்டுமின்றி பழைய கார் உள்ளிட்டவை இந்த பாழடைந்த நிலையில் அந்த பங்களா முழுவதுமே இருந்ததை கண்டு அது அமானுஷம் நிறைந்ததாக இருப்பதாக கூறி அந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இதனை கண்ட பல சமூக வலைதள வாசிகள் அதனை கண்டதுடன் அதில் அமானுஷம் நிறைந்தது போல இருப்பதாக கூறி பலர் கமெண்ட் செய்த நிலையில் இது தொடர்பாக தற்போது போலீசார் ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பங்களா எங்கிருந்து வந்தது, இந்த பங்களாவில் நடந்த சம்பவம் என்ன, அப்படி வீடு முழுவதும் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் அந்த பங்களாவில் என்ன நடந்தது, இவ்வளவு நாட்களாக இப்படியே இருக்கக்கூடிய காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் நாம் விசாரணை மேற்கொண்ட போது பல அதிர்ச்சிகரமான தகவல்களானது கிடைத்தது. குறிப்பாக கடந்த 2008ஆம் ஆண்டு அந்த பங்களாவில் முன்னாள் ஓய்வு பெற்ற கனிம வளத்துறை அதிகாரி சரவணன் என்பவர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்ததும், குறிப்பாக அதிக பணக்காரர்களாக அவர் இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது சரவணன், அவரது மனைவி கஸ்தூரி மற்றும் பணிப்பெண் அன்பரசி ஆகிய 3 நபர்கள் தான் அந்த வீட்டிலேயே இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் 3 நபர்கள் மட்டுமே அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள். அவர் சம்பாதித்த பணம் மற்றும் அமெரிக்க டாலர்கள், தங்கம், வெள்ளி, டைமண்ட் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே அவரது வீட்டில் தான் இருந்திருக்கிறது. இந்த தகவலை அறிந்த சில நபர்கள் அவரது வீட்டிற்குள்ளே கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். அந்த புகுந்தவுடன் அவர் வீட்டில் இருந்த 3 நபர்களையும், அதாவது சரவணன், பணிப்பெண் மற்றும் அவரது மனைவி 3 நபர்களையும் அவர்கள் கொடூரமாக கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த அமெரிக்க டாலர், தங்கம், பணம் உள்ளிட்டவை கொண்டு அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கியது. குறிப்பாக கனிம வளத்துறை முன்னாள் அதிகாரி வீட்டில் புகுந்து இது போன்ற ஒரு கொடூரமான கொலை செய்த சம்பவமானது பதற வைக்கும் வகையில் இருந்ததாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இது குறித்து அசோக் நகர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்டமாக எந்தவித துப்பும் குற்றவாளிகள் குறித்து கிடைக்காமல் போலீசார் திணறி வந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கில் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து தங்கம் நகைகள் கைப்பற்றப்பட்டது. இந்த தங்கம் நகைகளை கைப்பற்றியவுடன் போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது நகை பணத்திற்காக மட்டுமே அந்த குடும்பத்தை கொடூரமாக அவர்கள் கொலை செய்திருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் பின்னர் இந்த வழக்கில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கானது சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கிறது. அவர்களும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த வீடானது கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அப்படியே பாழடைந்த நிலையிலும், எப்படி கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து அவர்களை கொலை செய்துவிட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்துமே கலைத்து விட்டு சென்றனரோ அதே போன்று தான் வீட்டில் தற்போதும் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வீட்டினை கண்ட இளைஞர்கள் சிலர் ஆர்வத்தில் ரீல்ஸ் எடுக்க வேண்டும் என நினைத்து வீட்டிற்குள் எகிரி குதித்து அந்த பழைய கார் மற்றும் அவர் எடுத்துக்கொண்ட எம்ஜிஆர் உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்
மற்றும் அவர் பயன்படுத்திய உடைகள், அது மட்டுமின்றி அவருடைய சொத்து பத்திரங்கள் என அனைத்துமே பாழடைந்த நிலையில் பழுதாகி அங்கேயே இருக்கிறது. அதனை கண்டவுடன் தான் ஆர்வத்தில் இளைஞர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அதை ரீல்ஸாக பதிவிட்டு இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்த அடுத்து தற்போது இதனை போலீசார் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தற்போது ஒரு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் யாரும் அத்துமீறி அந்த வீட்டிற்குள் நுழையக்கூடாது எனவும், நுழைந்து புகைப்படம் எடுத்து ரீல்ஸாக பதிவிட்டார் அந்த இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த வீட்டை சுற்றிலும் வேலி மாறி அடைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு அங்கு அந்த பங்களாவை சுற்றி போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது தற்போது மிகுந்த அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது சென்னை காவல்துறையினர் ஒரு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.